வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கி 5ஆம் வகுப்பு தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் தான் படிக்க போகிறோம். இன்றைக்கி இயல் 2 கல்வி செல்வமும் பொருள் செல்வமுங்கிற உரைநடை பகுதியை பற்றி நமக்கு படிக்கலாம். மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள் இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்கள். அப்போது மலர்விழி தன் தோழியிடம், தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது மின்சாரம் போய்விட்டது. அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினாள். மலர்விழியும் தமிழரசி 2 பேருமே தோழிகள். இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்தது என்ன செய்கிறாங்கன்னா, தொலைக்காட்சி நிகழ்ச்சி பற்றி பேசிக்கொண்டே வராங்க. அப்போது மலர்விழி என்ன சொல்கிறான்னா, தன் தோழியிடம், தொலைக்காட்சியில் நேற்றுக்கு கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனது மின்சாரம் போய்விட்டது. அதனால் எனக்கு நடுவரின் தீர்ப்பை அறிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதற்கு தமிழரசி என்ன சொல்கிறான்னா, வருத்தப்படாதே மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு மலர்விழி, சரி தமிழரசி, வா போய்கொண்டே பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். தமிழரசி என்ன சொல்கிற பாருங்க, கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய் அப்படின்னு கேட்குறா மலர்விழியிடம். மலர்விழி ஒன்று சொல்கிறா, நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன் அப்படின்னு சொல்கிறா. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எனது கல்வி செல்வம் தான் சிறந்த செல்வம் என்று நான் கூறுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு தமிழரசி, அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமாய் கூறுகிறாய் அப்படின்னு கேட்குறா. அதற்கு மலர்விழி, கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். கலர் நிலம்னா விளைச்சல் எதுவும் இல்லாத நிலம். அந்த கல்வி கற்காதன் அந்த கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று யார் சொல்லியிருக்கா? பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருவள்ளுவர் கூட என்ன சொல்லுது, சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு மலர்விழி சொல்றா. அதற்கு தமிழரசி என்ன சொல்றா பாருங்க, கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். பொருள் செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறான்னா, கல்வியின் சிறப்பை கூறிய அந்த திருவள்ளுவர் கூட என்ன சொல்கிறாருன்னா, பொருள் எல்லாருக்கும் என்னது இந்த உலகம் இல்லை அப்படின்னு கூறியிருக்கிறாரு. பொருள் செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட என்ன செய்ய முடியாது, நிறைவேற்றி கொள்ள முடியாது. கல்வி கற்பதற்கு கூட நமக்கு என்ன வேணும், பணம் வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்கிறா. அதற்கு மலர்விழி, பணம் 10 செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவார் அப்படின்னு சொல்கிறா பாருங்க. மலர்விழி என்ன சொல்கிறாங்க, பணம் 10 செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கை நடத்துவதற்கு நமக்கு என்னது, பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு அந்த சொந்த ஊரில் மட்டும்தான், அவங்க இருக்கக்கூடிய அந்த சொந்த ஊரில் மட்டும்தான் அவங்களுக்கு என்னது மதிப்பு கிடைக்கும். கல்வி கற்றவர் அப்படி இல்லை. அவங்க சென்ற இடம், அவங்க எந்த ஊர் சென்றாலும் அவங்க என்ன செய்வாங்க, சிறப்பு பெறுவாங்க அப்படின்னு கூறுறா. அதற்கு தமிழரசி, கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்கள் தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது அப்படின்னா, கல்வி கற்றவர் என்னது, அந்த செல்வம் படைத்தவங்க இருக்காங்களே அவங்களோட தயவில் தான் என்னது வாழ வேண்டி உள்ளது அப்படின்னு சொல்கிறா. அதற்கு மலர்விழி, பொருள் செல்வம் நிலையில்லாதது. கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது. பொருள் செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. அப்படின்னா பொருள் செல்வம் என்னது, நிலை இல்லாதது. அது என்னது, நிலையானது கிடையாது. கல்வி செல்வம் தான் என்னது, இப்பிறவிக்கும் சரி மறுபிறவிக்கும் நமக்கு பயனை தரக்கூடியது. அது என்றுமே அழியாதது என்னது, கல்வி செல்வம். பொருள் செல்வம் நம்மகிட்ட இருந்துன்னா அது கொடுக்க கொடுக்க என்ன செய்யும், அது குறைந்து கொண்டே போகும். அது மட்டுமல்ல, கல்வர்களால் என்ன செய்யக்கூடியது, அது கவர்ந்து செல்லக்கூடியது. அவங்க என்ன செய்வாங்க, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் செல்வத்தை என்ன செய்யலாம், திருடி கொண்டு போகலாம். கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு யார் சொல்கிறா, மலர்விழி சொல்கிறா. சரி மாணவர்களே, இதனுடைய அடுத்த பகுதியை நமக்கு அடுத்த வகுப்பில் படிக்கலாம். நன்றி.